வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. நம்ம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்டால் அதில் நிறையா ஒரு மாற்றம் தெரியுது. ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நம்பர்ஸ் ஏறுது. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பார்க்கவும். சமீபத்தில் கர்நாடக கொடியை போட்டு ஒரு வண்டி வந்தப்போ நடந்த ஒரு விஷயம், அதை குறித்து தான் இன்றைக்கி பார்வையாளர்கிட்ட அவருடைய பார்வை என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வணக்கம். வணக்கம். ஒரு ஸ்டேட்டுக்கு ஃப்ளாக் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வெவ்வேறு ஸ்டேட்டுகள் கூட ஃப்ளாக்ஸ் இருக்கலாம். பட் ரொம்ப அதை பற்றி தெரியணும். கர்நாடகாவோட ஃப்ளாக் அவங்களோட படங்களில் எல்லாத்தையும் கூட இது பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் RCBன்ற அந்த டீம் ஜெயிச்சப்போ கூட அந்த கர்நாடக ஃப்ளாகை தான் பக்கத்தில் வச்சுட்டு பண்ணாங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கர்நாடக கொடி கட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வராங்க ஒரு சின்ன ஒரு கூட்டம். அப்போது ஒரு சச்சரவு நடக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காணொலியை. உங்களுக்கு இதை பார்த்தா என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லி? 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. ஆமாம். ஒரு தமிழ் தேசிய செயல்பாட்டாளர், அவர் பேர் சிலம்பரசன். அதுக்கப்புறம் அவருடைய இயக்கத்துல இருக்கக்கூடிய கொள்கை பரப்பு செயலாளராக அப்துல் மாலிக் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய தமிழர், அவரையும் கைது பண்ணியிருக்காங்க. 2 பேரையும் கைது பண்ணியிருக்காங்க தமிழக காவல்துறை. எதற்கு கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடக வாகனத்துல சபரிமலைக்கு சாமி கும்பிடுறதுக்காக போயிருக்கிறாங்க. அப்படி போகும் பொழுது தாங்கள் கன்னடர்கள் அப்படிங்கிறத வெளிப்படுத்திக்கிட்டே தான் போகணுமா கார்ல. ஏன்னா கார்ல அப்படி நம்ம இந்த தமிழ்நாட்டில் போகும் பொழுது அந்த கொடி கட்டாயம் தேவை. இல்லைன்னா கட்டாயம் அந்த கொடி இல்லைன்னா நம்ம எதுவும் அது அந்த கார் போகாது. இப்போ காருக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோல், டீசல், அப்புறம் இந்த ஏர் இதெல்லாம் செக் பண்ண, அதெல்லாம் இல்லை. கொடியை நட்டுட்டு தான் போகணும். ஏன்னா அந்த கொடி நட்டாம அங்கே எங்கேயுமே டிராவல் பண்ண முடியாது. புரியுது. இப்ப நம்மலாம் போகும்போதும் வரும்பொழுதும் பாத்தீங்கன்னா எல்லாரும் கொடி நட்டுக்கிட்டு தான் போறோம் வரோம். இல்ல நீங்க இது ஃபாஸ்டேக் அந்த மாதிரி இந்த கொடி இந்த மாதிரி ஃபாஸ்டேக் மாதிரி இது கன்னடா டேக். இந்த கன்னடா டேக் போட்டா தான் அவங்களுக்கு காரே ஓடுமா. அது ஒரு உயர்தர டெக்னாலஜி. அது ரைட். எதுக்கு அந்த கொடி? நீங்க ஒரு கொடி எப்ப ஏத்தணும்? நீங்க அந்த மாதிரி சொன்ன மாதிரி நிகழ்வுல உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் பொழுது, இல்ல உங்க மொழி சார்ந்த விஷயங்கள்ல, உங்களுடைய நாட்டுல நடக்கக்கூடிய, உங்க ஒரு மாநிலத்துல நடக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகளுக்கு, விஷயங்களுக்கு உங்க தலைவர்களை வரவேற்கும் போது இதுக்கெல்லாம் இந்த கொடியை நீங்க நடுறது ஓகே. போகிறதுக்கும் வர்றதுக்கும் டிராவல்ல இந்த கொடியை எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் என்ன? சபரிமலைக்கு சாமி கும்பிட வரீங்க, 2 ஸ்டேட்டை தாண்டி போக போறீங்க, கேரளாக்கு போக போறீங்க, தமிழ்நாட்டை தாண்டி போக போறீங்க, எதுக்கு கர்நாடகா கொடி வேணும்? இப்ப இந்த ஒரு கேள்வி இருக்கு. சரி, நான் இதை வரேன். நம்ம இன்னொன்னு இதுல நிறைய நிகழ்வுகள் இருக்கு, நிறைய ஆங்கிள் இருக்கு, நம்ம சொல்லணும். சில பேருக்குலாம் தமிழ் தேசிய பாடத்தை கத்துக் கொடுக்க வேண்டியதுல, சில பேருக்கு அந்த தலைக்கணத்துல தமிழ் தேசியம் மறந்து போச்சு. அதெல்லாம் ஞாபகப்படுத்தி சொல்ல வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்கு. ஏன்னா நான் சொல்லேன்னு வைங்களேன், இங்க இருக்கிற வேற எந்த தமிழ் தேசியவாதிகளுக்கும் அந்த ஒரு துப்பே கிடையாது. பேசுவாங்க, நாங்கள் தமிழ் தேசியவாதிகள் அப்படிலாம் பேசிக்குவாங்க. ஆனா ஒரு தவறு நடக்கும்போது சுட்டி காட்டுறதுக்கு கூட தைரியம் இல்லை. தைரியம் இல்லாம அப்படியே உட்காந்து ஐயோ இவங்கெல்லாம் தப்பு பண்ணிட்டா நம்ம எப்படி சுட்டி காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஒதுங்கி உட்காந்துருப்பாங்க. நம்ம ஒரு ஆள் தான் உட்காந்து தப்பு அவன் செஞ்சாலும் இது தப்பு யான்னு சொல்லி காட்டுறோம். இவர் இன்னும் சுட்டி காட்டுற தப்பு தப்பா இல்லையா, அதுக்கு பதில் சொல்லு, வரேன் இருங்க. அப்ப இது போயிருக்கிறாங்க. இப்போ போகும்போது ஒரு சிலம்பரசன் அவர் வண்டியை நிப்பாட்டி ஓரம் கட்ட சொல்றாரு. ஓரம் கட்டினோடனே அவங்க இறங்குறாங்க. என்னங்க இந்த கொடியை எதுக்குப்பா கட்டிட்டு போறீங்க, கழட்டுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன இது நாங்க அப்படிதான் கட்டிட்டு போவோம், இது கர்நாடக மாநில கொடி, அதெல்லாம் எங்களுக்கு தெரியுது, நீ கழட்டுப்பா அப்படிங்க. இல்ல அதெல்லாம் கழட்ட முடியாது. எப்ப நாங்க இப்ப அங்க கர்நாடகத்துக்கு வரவும் போறோம், ஏதாவது கொடியெல்லாம் கட்டிட்டாயா வரோம், இப்ப எதுக்கே நீ இங்க வரதுக்கு, எதுக்கே நீ கொடியை கட்டிட்டு வர, கொடியை கழட்டி வச்சுட்டு போப்பா, அவன் வேலையை பாருப்பா, சாமி கும்பிட தானே போற, கொடியை கழட்டுப்பானா, அவன் கழட்ட மாட்டேன் அப்படிங்கிறான். அவருக்கு கோவம் வருது. அவரு ஒரு கன்னத்துல ஒரு அறாறாரு. நான் கூட என்ன நினைச்சேன், சரி என்னதான் இருந்தாலும் அவன் பாவம் ஒரு ஓட்டுநர், அவன் கன்னத்துல அரைகிறதுங்கிறது அது ஒரு நியாயமான போக்காக இருக்காது. சரி கொஞ்சம் கோவப்பட்டாரு, உணர்ச்சி வசப்பட்டாரு, அப்படிதான் நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் அவருடைய அந்த பதிவேற்றப்பட்ட காணொலிய நம்ம இது செய்தியில பாக்குறோம். செய்தியில இப்படி ஒரு வீடியோ ஃபர்ஸ்ட் வருது, இல்ல ரீல்ஸ்ல வந்துச்சு. அது செய்தியில அதிகமா ரீல்ஸ் அதுல பாக்கல. அப்புறம் திரும்ப அவர் போட்ட ரீல போய் பார்க்கும் பொழுது அவர் கை ஓங்குறதுக்கு முன்னாடி ஒரு காரணம் இருக்கு. அது என்ன காரணம் அப்படின்னா, ஒரு 3 நாட்களுக்கு முன்னால கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி போன ஒரு ஓட்டுநர், தமிழ் ஓட்டுநர், வாகனம் ஓட்டிட்டு போயிறாரு. அவர் கொடியெல்லாம் கட்டிட்டு போலங்க, அவர் எந்த கொடியும் கட்டல. அவரு தமிழ் வாழ்க அப்படின்னு முழக்கம் போட்டுட்டு போகல. TN போர்டு போட்டிருக்கீங்க. அதுதான் ஒரு தமிழ்நாட்டில இருந்து கிளம்பி போற ஒரு டெலிவரிக்கு எதுக்கு போகிற ஒரு கனரக வாகன ஓட்டுநர். அவர் போயிருக்கிறாரு. போன உடனே அவர் இறக்கி விட்டு எங்க இருந்து வரேன்னு கேட்டா தமிழ்நாட்டுல இருந்து வரேன்னு சொன்ன உடனே 8 பேர் சேர்ந்து அவர் அரைஞ்சிருக்காங்க, அவரை தாக்கி இருக்கிறாங்க. எதுக்கு தாக்குனாங்க அவருக்கே தெரியல. தமிழ்நாட்டுல இருந்து வரேன் அப்படின்னு சொன்ன உடனே 8 பேர் சேர்ந்து அவரோட வண்டி நிப்பாட்டி அவரை அரைஞ்சிருக்காங்க.
அவரோட முகமே வீங்கி போயிருக்கு. இது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு. அந்த நபர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அந்த பதிவை இதுல போட்டுட்டு தான் 2வது பதிவே இவர் போடுறாரு. சிலம்பரசன் அவருக்கு இந்த தகவல் தெரியுது. ஒரு ஓட்டுநரை, தமிழ்நாட்டிலிருந்து கிளம்பி போற ஒரு ஓட்டுநரை, தமிழ் பேசுறான், அவன் ஒரு தமிழன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே 8 ரவுடி கன்னட இன வெறி அங்க அடிச்சிருக்கு. எந்த கன்னட அரசு அது மேல நடவடிக்கை எடுத்துச்சு? இந்த கேள்வி இருக்குல்ல. ஏண்டா வண்டி வாகனத்தை ஓட்டுறான், அவன் வந்து ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும், அந்த கான்ட்ராக்ட்ல இந்த பொருட்களை இங்க இருந்து எடுத்துட்டு அங்க போய் கொடுக்கறது. இதுல எங்க இருந்துடா தமிழன், கன்னடன், மலையாளி உனக்கு பிரச்சனை வந்துச்சு? என்ன பிரச்சனை வந்துச்சு? ஒரு தமிழ் ஓட்டுனா அடிப்ப, நீ அடிச்சிருக்க, இது கேஸ் ஆகல. ஏன் கேஸ் ஆகல? இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும்போது தமிழக அரசாங்கத்தோட பஸ்ஸையும் நிப்பாட்டியிருக்காங்க. இருங்க, அதெல்லாம் வரேன். இது மானங்கெட்ட அரசுங்கிறதுக்கு நம்ம பேசித்தான் ஆகணும் சில விஷயங்கள்லாம். இப்ப போய் அடிச்சிருக்காங்க. அடிச்சதுக்கு ஒரு எதிர்வினையா எங்களோட ஓட்டுநரை நீ தாக்குனா உன் ஓட்டுநரை நான் தாக்குவேன்னு சொல்லிதான் ஒரு மானத்தமிழன் சிலம்பரசன் அவர்கள் இந்த நடவடிக்கை நடத்தியிருக்கார். இது எப்படி நீங்க பார்க்கணும் அப்படின்னா, சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு மானஸ்தன் இருந்தார் இந்த மண்ணில். அவர் என்ன சொன்னார்னா, என்ன சொன்னார்னா, இந்த இலங்கை போர்லாம் நடந்துட்டு இருந்தார். அப்போ அவர் ஒரு முன்னாடி வாழ்ந்த ஒரு தமிழ் தேசியவாதி. இன்னைக்கு இப்ப அவர்லாம் காணோம். இப்ப வேற யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க, உருவ மாற்றம் ஏற்பட்டுருச்சு போல. அப்ப வந்து என்ன சொன்னார்னா, என்னுடைய மக்களை வந்து நீ வந்து தாக்குனேன்னா உன்னுடைய மாணவரை நான் தாக்குவேன். மாணவன் என்னோட மீனவரை நீ தாக்குனா நான் மாணவரை தாக்குவேன் அப்படின்னு சொல்லி பேசினாரு. அன்னைக்கு பேசிய அந்த பேச்சு என்பது அடாவடித்தனமான பேச்சு, இழிவான செயல். இப்படி ஒருத்தன் பேசியிருந்தா அவனை நீங்க என்ன சொல்லி அடிப்பீங்க? அவனை அன்னைக்கு ஒருத்தர் அப்படி பேசினாப்ல, அப்படி அவர் பேசினது, அதாவது மீனவரை தொட்டால் உன் மாணவரை நான் அடிப்பேன்னு ஒருத்தர் பேசியது அடாவடித்தனம், கைது பண்ணது இழிவான செயல். அடாவடித்தனம், இழிவான செயல். ஏன் நான் இதை அழுத்தி சொல்றேன்னா, இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியோட அறிக்கையில் இது வருது. இந்த வார்த்தை நாம் தமிழர் கட்சியோட அறிக்கையில சிலம்பரசன் வந்து அடாவடித்தனம் செய்திருக்கிறார். சிலம்பரசன் செய்தது வந்து இழிவான செயல். என்னையா இது? என்ன இது? இதான் தமிழ் தேசியமா? போனோமா, பராசக்தி படம் பார்த்தோமா, படம் சூப்பர்னு சொன்னோமா, எல்லாரும் வாங்கி பாருங்கன்னு சொன்னோமா, வந்தமான்னு இருக்கணும். இப்படி பேசக்கூடாது. இதுதான் தமிழ் தேசியத்தோடைய லட்சணம். இன்னைக்கு இதுதான் தமிழ் உணர்வுடைய லட்சணம். இத கேள்வி கேட்பதற்கு துப்பற்றவர்கள் தான் இங்க ஆகச்சிறந்த தமிழ் தேசியவாதிகளாக அங்கீகரிக்கப்படுவார்கள். இத கேள்வி கேட்டானா அவன்லாம் இனத்துரோகி. 4 அறைக்குள் இருந்து பேசுகிறார்கள். 4 அறையிலிருந்தே எங்களால இப்படி பேச முடியுது. பல லட்சக்கணக்கான மக்கள் ஆதரவு பெற்ற உங்களுக்கு பேச துப்பு இல்லையே அப்படின்னா யார் அதுக்கு வருத்தப்படணும்? 4 அறைக்குள்ள 4 செவத்துக்குள்ள உட்காந்துட்டு எங்களால பேச முடியும், உங்களால பேச முடியாதா? அப்ப யாருக்கு தைரியம் இல்ல? தைரியம் இல்லைன்னு பார்க்கணுமா, இல்ல அரசாங்கத்தோட அழுத்தத்தினால இப்படி பேச? இதுல என்ன அரசாங்கத்துக்கு அழுத்தம் என்ன இருக்கு சொல்லுங்க? இதுல என்ன அரசாங்கத்துக்கு அழுத்தம் வந்துருச்சு? சிலம்பரசனை கைது பண்ணியிருக்கிறாங்க. இப்ப அதே போல அந்த ஓட்டுநர் கர்நாடகத்துல கைது நடந்துச்சா? இப்ப நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் நடக்கல. அதை கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல யார் இருக்கிறா? தமிழ் தேசியவாதிகள் இருக்கிறோம். அதை கேள்வி கேட்டிருக்காங்களா அந்த அறிக்கையில எங்கேயாவது? இல்லையே. பெரிய அடாவடித்தனம்னு தமிழனை திட்ட தெரியுது, இழிவான செயல்னு சொல்லி தமிழனை திட்ட தெரியுது. கன்னடன் எங்க திட்டிருக்கீங்க? அப்ப இப்ப இங்க பார்வை பாருங்க. இந்த சிலம்பரசன் அவர்கள் இதை வந்து செய்யறார். அங்க ஒரு எந்தவித அடையாளத்தையும் வெளிப்படுத்தாம, எந்த விதமான தவறிலும் ஈடுபடாம இயல்பா ஒரு வாகனத்தை ஓட்டிட்டு போற நபருக்கு இந்த தாக்குதல் நடந்திருக்கு. இது அந்த நபருக்கு மட்டும் நடக்குதான்னு பார்த்தா கிடையாது. நீங்க கர்நாடகத்துல டிஎன் போர்டு, நம்ம எல்லாரோட உறவுகள் ஒருத்தங்க 2 பேரும் அந்த பெங்களூர்ல எல்லாம் இருப்பாங்க. அதே போல இப்ப இந்த காணொலி பாக்குற நிறைய பேருக்கு உறவுகள் பெங்களூர்ல இந்த பகுதிகள் எல்லாம் இருக்கிற வாய்ப்புகள் உண்டு. பர்சனலாவே நடந்திருக்கு. உங்க வண்டியில டிஎன் போர்டு வண்டியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த வண்டியை ஓட்டிட்டு போங்க கர்நாடகத்துக்குள்ள. டிஎன் போர்டு நீங்க வேற எதுவும் இல்ல. டிஎன் போர்டுங்கிறது வந்து கவர்மெண்ட் கொடுக்கறது. தமிழ்நாட்டில் நீங்க ஒரு கார் வாங்கினீங்கன்னா
அதாவது கரெக்டா டியூ கட்டி கரெக்டா இந்த முறையான வரி பணம் கட்டி வாங்கணும் அப்படின்னா இங்க டிஎன் போர்டுன்னு கிடைக்கும். அது மாதிரி கொஞ்சம் பாண்டிச்சேரியில போய் வாங்கலாம். இப்ப இது 2 தான் தமிழ்நாட்டு இதுல. இந்த 2 டேக் போட்டு கர்நாடகத்துக்கு நீங்க போங்களேன் உங்க வண்டி எடுத்துட்டு. அது பாண்டிச்சேரி விதிவிலக்கெல்லாம் கிடையாது. டிஎன் அண்ட் பாண்டிச்சேரி 2 வண்டியை நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா அங்க போய் நிப்பாட்டினீங்கன்னா அடுத்த நாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி உடஞ்சிருக்கும். கீரல் போட்டிருப்பானுங்க. அந்த மிரர் இருக்குல்ல அதை திருப்பி விட்டு உடச்சிருப்பானுங்க. இதெல்லாம் நடக்குது. உங்களுக்கு சந்தேகம்னா இல்ல அப்படிலாம் இல்ல, ரொம்ப தப்பா சொல்றீங்க, அப்படிலாம் நடக்காது. வண்டி எடுத்துட்டு போ. டீசல் செலவு நானே தரேன். டிஎன் போர்டு நம்பரை போட்டுட்டு உன் வண்டி எடுத்துட்டு போய் நல்லா பாலிஷ் பண்ணி எடுத்து கொண்டு போய் நிப்பாட்டிட்டு வந்துரு. ஒரு 2 நாள் பாரு, 3ஆவது நாள் போய் நீ வண்டி எடுத்துக்கோ. இந்த தைரியம் உனக்கு இருந்துச்சுன்னா வேணாலும் இருந்தாலும் சேலஞ்சுக்கு நான் தயார். டீசல் செலவு எங்க செலவு. பெங்களூருக்கு டீசலுக்கு நாங்க போட்டு அனுப்பி விடுறோம். டீசலோ பெட்ரோலோ இல்ல எலக்ட்ரிக் வண்டியா இருந்தா எலக்ட்ரிக் வண்டியோ 2 நாளைக்கு அந்த வண்டி வந்து பெங்களூர்ல அந்த நகரங்கள்ல அந்த பகுதிகளில் போய் சுத்திட்டு வரும். ஸோ அங்கங்க நிப்பாட்டி வச்சுட்டு வாங்க, என்ன ஆகுதுன்னு பாருங்க உங்க கார். இது எதுக்கு நான் சொல்றேன்னா, அங்க இருக்க உறவினர்களே அவங்க அங்க வாங்கியிருப்பாங்களே வண்டி, நம்ம உங்க வண்டியை வீட்டுக்குள்ள நிப்பாட்டிடுங்க, கவர் போட்டுருங்க, நம்ம வண்டியில வெளியில வருவாங்க. அப்படி ஆக்கி வச்சிருக்கீங்கடா. அப்படிதான்டா இருக்கவங்க இன வெறி. டிஎன் போர்டு வண்டி வந்துச்சுன்னா அதுல தமிழன் தான் வருவான்னு சொல்லிட்டு அதுக்கு தமிழ்நாட்டில் இருக்க கன்னடரும் கூட யாராவது வண்டி வாங்கியிருக்கலாம். ஒரு கன்னடரும் கூட இப்ப ஒரு உடுப்பி ஹோட்டல் ஓனரும் கூட ஒரு கார் வாங்குறாருன்னு வைங்க, அவர் என்ன நினைப்பாரு, தமிழ்நாட்டில் ஒரு கார் வாங்குறாருன்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்கா அவர் ஒரு டிஎன் போர்டு போட்டு தான் வாங்குவாப்ல. அதுக்காக வந்துட்டு அதை போய் கொளுத்திடாதீங்கடா. எதுக்கு நான் சொல்றேன்னா, கொளுத்துனானுங்களே காவேரி பிரச்சனை அப்ப கேபிஎன் டிராவல்ஸ் எத்தனை பஸ், 1, 2, 3, 4 எத்தனை பஸ் கொளுத்துனாங்க. எப்ப 100க்கு மேல பஸ்ஸை கொளுத்துனாண்டா. டேய் 100 பஸ்ஸுக்கு மேல கொளுத்துனா, சரி 100 பஸ்ஸை கொளுத்துனா அவருக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? பெரிய தண்டனை கிடைக்கும், சிறையில தான் போடுவாங்க. அப்படி சிறையில போடப்பட்ட கன்னடர்கள் யாராரு? 100 பஸ் எதனால கொளுத்தப்பட்டுச்சு? கேபிஎன் டிராவல்ஸ் அவ்வளவுதான். முதலாளி தமிழர், தமிழ் முதலாளி ஓட்டுற வண்டி கொளுத்து 100க்கு மேற்பட்ட பஸ் வந்து கொளுத்தப்பட்டுச்சு. யார் கைது செய்யப்பட்டா? 100 பஸ்ஸை கொளுத்துறான், கர்நாடக அரசு கைது செய்ய மாட்டேங்குது. இங்க ஒரு கன்னடன் கன்னத்துல கொசு உட்காந்துருச்சுன்னு அடைச்சிட்டாரான், உடனே குதிக்கிறானுங்க. அவங்க குதிக்கிறாங்க, மான கட்டப்புனா எரிச்சல் ஆகுது. இங்கே குதிக்கிறாங்களே, ஐயோயோ அடாவடித்தனம். இல்ல லீகலி அந்த ஒரு விஷயம் மட்டும் தப்பு இல்ல. அதனால நான் கேக்குறது, அரைஞ்சது தவறு தானே. தமிழன் அரைஞ்ச தவறுக்கு எவன் இப்ப யாரு என்ன பண்ணலாம் சொல்லுங்க. ஏன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, அது அரைகிறது தப்பு தான், தமிழன் அரைஞ்சிட்டாங்க, சரி இப்ப தமிழன் அரிக்க கூடாது, தமிழன் அரைஞ்சிட்டாங்க, சரி என்ன பண்ணலாம் அடுத்து தமிழன்? அதுக்கு சட்ட ரீதியா நடவடிக்கை நீ எடுத்தியா? கர்நாடகத்துல ஏதாவது எடுத்தாங்களா? சரி, அடிச்சதுக்கே இவ்வளவு கோபப்படுறியே, ஒரு அரைஞ்சதுக்கு கோபப்படுறியே, கதறியே. வயசானவங்கலாம் பார்க்காம காவேரி பிரச்சனையப்ப ஓட்டுநர்களை பிடிச்சி ட்ரெஸ்ஸை ஊத்து அவங்களை நிர்வாணப்படுத்தி உட்கார வச்சு மண்டி போட வச்சியாடா மயிராண்டிகளா. எங்கடா போனீங்க? இப்ப இந்த வீடியோல நான் எடுத்து போட முடியும், வீடியோ எல்லாமே இருக்கு, தேடினா தேடி பார்த்துக்கோ. போட்டோம்னா இது வந்து கம்யூனிஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகுமேங்கிறதுக்காக நாங்க பேசல. அதெல்லாம் பாவம் கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் பாக்குறதுக்கு. லாரி டிரைவர்களை பிடிச்சி உட்காந்து அப்பன்னு அப்பி வயசானவங்க, இத்தனைக்கும் வயசானவங்களை எல்லாம் பிடிச்சி உட்கார வச்சு அவங்க ட்ரெஸ்ஸை கழட்டி உட்கார வச்சு கன்னட வாழ்கவோ என்னமோ அதை நீங்க கன்னடத்துல சொல்ல விட்டு அடிச்சிங்கல்ல. இப்ப இதுக்கெல்லாம் என்ன சட்ட நடவடிக்கையை அந்த கர்நாடக காவல்துறை நொட்டி இருக்கிறது என்பதை எங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கும். இந்த கர்நாடக காவல்துறை என்னென்ன சட்ட நடவடிக்கைகள்லாம் இவங்களுக்கு எடுத்திருக்கிறாங்க பாருங்க. ஒரு தமிழரை, ஒரு இந்தியரை, ஒரு ஓட்டுநரை இவ்வாறு வந்து மானபங்கப்படுத்தி அடித்திருக்கிறார்கள், ஆகவே இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு ஒரு எஃப்ஐஆர் காட்டுறா. நீ ஒரு எஃப்ஐஆர் காட்டு. நீ அந்த டைம்ல எத்தனை வீடியோஸ் வந்துச்சு? ஏன் ஒரு எஃப்ஐஆரும் ஆகல? ஏன் ஆகலன்னு நான் சொல்லவா? கர்நாடகத்தை கன்னடர் ஆள்கிறார், தமிழகத்தை தெலுங்கர் ஆள்கிறார். இந்த கேள்வியை கேட்க துப்பு இல்லாத எவனும் தமிழ் தேசியவாதியா சொல்லிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன். இதை மண்டையில ஏத்து.
இந்த கேள்வியை தான் கேட்டிருக்கணும் இந்த பிரச்சனையில. இந்த கேள்வியை கேட்க யாருக்கெல்லாம் துப்பு இல்லையோ அவர்கள் தமிழ் தேசியவாதிகள் என்று சொல்லிக்கொள்ள தகுதி அற்றவர்கள். தகுதி இல்லை உங்களுக்கு. மிக எவ்வளவு எரிச்சலா இருக்கு இந்த நடைமுறைகளும், அதுக்கு இவர்களுடைய பதில்களும். அந்த கொடியை நம்ம போற்றி பாதுகாத்தோம், அது போல நமது கொடியை கொண்டு சரி கொடியை எடுத்துட்டீங்க, சரி மூவர்ண கொடி நம்ம வந்து எடுத்துக்கிறோம். வந்துட்டு தமிழ்நாட்டு கொடி, ஆதித்தனார் மூவேந்தர்களுடைய கொடி, ஆதித்தனார் உருவாக்கிய கொடி, மாப்போசி தூக்கிய கொடி வச்சிருக்கீங்க. இது எடுத்துட்டு போங்க கர்நாடக எல்லைக்குள்ள போங்க. இதை எடுத்துட்டு கர்நாடக எல்லைக்குள்ள போங்க. போயிட்டு சகோதரத்துவம் பேசுங்க. தமிழ்நாட்டு கொடி எடுத்துக்கிட்டு கர்நாடக எல்லைக்குள்ள போயிட்டு சகோதரத்துவம் பேசுங்க. அவன் உங்களை சகோதரனாக வரவேற்கும் பொழுது நீங்க சொல்றது சரி, கரெக்டா? அவங்க கொடியை நம்ம நாட்டுக்குள்ள கொண்டு வர, நம்ம இடத்துக்குள்ள நம்ம எல்லைக்குள்ள கொண்டு வரது தவறில்லை அப்படிங்கிற பட்சத்துல நம்ம கொடியை அவன் ஏத்து நம்ம போகணும்ல அவன் எல்லைக்குள்ள, அதுவும் தவறு இல்லை தானே? இந்தியா அப்படின்னு இல்ல கர்நாடகா இன்னொன்னு அது அங்கீகரிக்கப்பட்ட கொடிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எந்த அங்கீகாரமும் எதுவும் சட்ட ரீதியான அங்கீகாரம்லாம் கிடையாது. எதை சொல்றீங்க? தமிழ் தேசிய கர்நாடக ரெட் அண்ட் எல்லோ கர்நாடக கொடிய எந்த சட்டமும் அங்கீகரிக்கல. அவங்க மாநிலம் அங்கீகரிக்குது, அவ்வளவுதான். அவங்க மாநில அரசு இது எங்க கர்நாடகோடைய கன்னட இனத்திற்கான, கன்னட மக்களுக்கான, கர்நாடகத்துக்கான கொடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பொதுவான கொடியாக எல்லா கட்சிக்காரர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள், அவ்வளவுதான். அது மாதிரி ஒரு கொடியை தமிழ்நாட்டுக்கு நானும் ஏத்துக்கிறேன். ஆதித்தனார் அவர்கள் சொன்ன கொடியை நானும் ஏற்கிறேன். ஆமா, அந்த கொடிய தமிழ்நாட்டு கொடின்னு எடுத்துக்கிட்டீங்கல்ல, வாங்க போவோம் கர்நாடக எல்லைக்குள்ள வாங்க. பெரும் படை கொண்ட கூட்டமா இருக்கீங்கல்ல, வாங்க போலாம் ஒரு நாள். என்ன கூட்டு போன கூட இல்ல, நீங்க கூட போங்க, தைரியசாலி தானே, போங்களேன். கர்நாடகர்கள் எப்படி அப்படியே உங்களை ஆரத்தி எடுத்து வரவேற்றுட்டு தான் மறுவேளை பார்க்க போறாங்க. அப்புறம் போயிருவோம் சொல்லிட்டேன், ஏத்தி விட்டீங்கன்னா போச்சாங்க சொல்றேன். அப்படின்னாச்சும் ஏதாவது தமிழ் தேசிய உணர்வு வருதான்னு பார்ப்போம். போங்க, பாடம் எடுக்கிறீங்க, இழிவான செயல் அடோ அப்படின்னு பாடம் எடுக்க தெரியுதுல, போங்க. அதுதான் மானஸ்தனை அதை செய்யணும். இவன் கொடியை கட்டிட்டு வருவானா? இவன் தமிழங்கிற அடையாளத்துல போனாவே நீங்க வெளிப்படுத்திக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அவன் டிஎன் போர்டு நம்பரை பார்த்துட்டு அடிக்கிறாங்க உங்கள. நீங்க கொடியை எடுத்துட்டு போனீங்கன்னு வைங்க, எரிச்சு விட்டுருவாங்க, கொலையே பண்ணிடுவான். அடிக்கிறதுலாம் இல்ல, கொடியெல்லாம் கட்டி போனீங்கன்னா கொலை பண்ணிடுவான். அவ்வளவு வெறி பிடிச்சு அலையிறானுங்க. அதை தட்டி கேட்கறதுக்கு துப்பு இல்ல இங்க. சரி, அவங்க அங்க போராட்டம் பண்றாங்களாம், கன்னத்தில் அறைந்துட்டு அவர்கள் போராட்டம் பண்றாங்களாம், உடனே இங்க கைது நடவடிக்கை மட்டும் இல்ல, இந்த காவல்துறை அவங்களை கூண்டுக்குள்ள ஏத்தி. ஆமா பார்த்தேன். அது என்னது? அது போட்டோஷாப்பு. இந்த மாதிரி போட்டோஷாப். என்னடா கூண்டுக்குள்ளன்னு சொல்றாருன்னு பார்த்தேன் நானு. இப்ப நம்ம எல்லாம் போனோம்ல, அந்த ஊழல் வழக்குல கனிமொழி போனப்பெல்லாம் நம்மளும் கூண்டுக்குள்ள போட்டிருக்கணும் ஊடகங்கள்ல. அப்படி போட்டா அது புரியும் அவமரியாதை பண்றதுனா என்ன. அப்படியே ஒரு கூண்டு மாதிரி போட்டு அப்படி கைது அப்படின்னு போடணும், சிறையில் அப்படின்னு சொல்லி ஒரு இதுல போட்டு நம்ம ரெடி பண்ணி காமிச்சோம்னா அது அவமானப்படுத்துறதுன்னு தெரியும். இப்படி இதெல்லாம் பண்ணலாம். எப்படி செய்தி ஊடகங்கள் இதை செய்து சில நிகழ்வுகளை நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். அப்பனா என்ன, இந்த செய்திகளை நடத்துறவனும் இந்த செய்தி ஊடகங்கள்ல பொறுப்புல இருக்கிறவனும் தமிழன் கிடையாது, அவங்களெல்லாம் இனம் காணுங்கள். இதைதான் நம்ம சொல்றோம். அவன் தமிழன் இல்ல, தமிழனா இருக்கேன் எவனும் இந்த வேலையை பண்ண மாட்டான். இனம் காணுங்கள். கர்நாடகத்துல எனக்கு தெரிஞ்சு போன விநாயகர் சதுர்த்திக்கு முந்தைய விநாயகர் சதுர்த்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்துட்டு தமிழ்நாட்டுக்காரர்கள் வாழக்கூடிய, பெங்களூர்ல தான் தமிழ்நாட்டுக்காரங்க வாழக்கூடிய பகுதிகளில் அவங்க என்ன பண்றாங்க, அந்த விநாயகர் பாடல்கள் வந்து தமிழ்ல போடுறாங்க, சாமி பாட்டை போடுறாங்க. அதுல ஆக்சுவலா என்ன பாட்டு போடுறாங்க அப்படின்னா, சின்ன பசங்க தானே போடுறது. அதுல என்ன போடுறாங்கன்னா, அந்த அந்த விநாயகர் பாட்டுக்கு ஒரு அஜித் பாட்டோ வரும், பிள்ளையார் பட்டி ஹீரோ நீதான்ப்பா அந்த பாட்டு தெரியல என்ன பாட்டுன்னு தெரியல. அதாவது மகா கணபதி அந்த பாட்டை போட்டு அது ஒரு சும்மா அவங்க வாட்டி ஜாலியா ஆடிக்கிட்டு அந்த பாட்டை போட்டிருக்காங்க. அது எப்போ போல போட்டிருக்காங்க. இந்த பாட்டை போட்ட உடனே கர்நாடகத்தை சார்ந்தவர்கள் வந்து அந்த கன்னடர்கள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ் பாட்டு போடக்கூடாதுன்னு இருக்காங்க. நல்லா பாருங்க, தமிழர்கள் வாழக்கூடிய பகுதி, தமிழர்கள் தான் அங்க இருக்கிறாங்க. அங்க விநாயகர் சதுர்த்தி நடக்குது. அந்த விநாயகர் சதுர்த்தி இதுல தமிழ் பாட்டு போடப்படுது. கன்னட அமைப்பு வந்து வட்டல் நாகராஜ் அமைப்பு தான் வந்து என்ன சொல்றாங்க,
நீங்க வந்து கன்னட பாட்டு, அதாவது தமிழ் பாட்டு போடக்கூடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள்கிட்ட சொல்றாங்க. என்னங்க தமிழ் பாட்டு தாங்க, நாங்க தமிழர்கள் தமிழ் பாட்டு போடுறோம், என்னங்க இதுல அப்படின்னா, விநாயகர் பாட்டு தானங்க, அதெல்லாம் நீ போடக்கூடாதுன்னு சொல்லி ரகலை பண்றாங்க. ரகலை பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்க, காவல்துறையை வர வைக்கிறாங்க. ரகலை பண்றாங்க போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்ப காவல்துறை வராங்க. காவல்துறை வந்து என்ன பண்ணிருக்கணும், 2 பேரும் சமரசம் பண்ணி அது மாதிரிலாம் யாரும் எந்த பாட்டு வேணா கேட்கலாம், சும்மா தொந்தரவு பண்ண அப்படிதானே சொல்லிருக்கணும். ஆனா அந்த காவல்துறை என்ன சும்மா சொல்லுச்சு, இது கர்நாடகத்துல வந்து தமிழ் பாட்டு போடுவே, நீங்க எப்படி போடுவ அப்படின்னு சொல்லி அந்த காவல்துறை தமிழர்களை மிரட்டி கடைசியில வந்துட்டு போட்டா கன்னட பாட்டு போட்டு, இல்லைன்னா போடவே போடாதன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தையே நடத்த விடாம தடுத்திருக்காங்க. இது நடக்குது. சரி, இப்படி ஒரு அநியாயம் நடந்த உடனே ஊடகத்துறை, கர்நாடக ஊடகத்துறை என்ன பண்ணிருக்கணும், இது மாதிரி நடந்துச்சுன்னு ரிப்போர்ட் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி நடக்குதுங்க, இது ரொம்ப தப்பு, தமிழர்கள் அவங்களோட இசையை போடுறதுக்கும் கூட அனுமதி இல்லையா கர்நாடகத்துல தமிழ் பாட்டு ஒலிக்க கூடாதா, என்னையா இது அநியாயமா இருக்கு, காவல்துறையுடைய இந்த பாரபட்ச போக்கு வந்து இருக்கக்கூடாது, ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணிருக்கணும். அப்படித்தானே பண்ணிருக்கணும். ஆனா அந்த கர்நாடக ஊடகம் என்ன சொல்லுச்சு, தமிழர்களுக்கு தங்களின் உண்மையான இடத்தை காட்டிய கர்நாடக காவல்துறைன்னு சொல்லி ஒரு ஊடகம் விடாம அத்தனை ஊடகம் ரிப்போர்ட் பண்ணான். எனக்கு இதுதான் புரியல, கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் மாதிரி. இதை இப்ப நான் சொன்னதுக்கு அத்தனைக்கு ஆதாரம் இருக்கு. இல்லைங்க, எப்படி எல்லாருமே அங்க ஒரே மாதிரி இருக்காங்க, ஏன்னா எல்லாரும் கன்னடர்கள் இருக்கிறாங்க. கர்நாடகக்காரன் கன்னடனை மட்டும்தான் பொறுப்புல உட்கார வைக்கிறான். தமிழ்நாட்டுக்காரன் எவன் தமிழன் யாரு கன்னடனே தெரியாம உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். கன்னடர்களுக்கு ஐடி விங் பொறுப்பும் கூட ஒப்படைச்சிட்டு இருக்கார்கள் இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள். இதான் இங்க பிரச்சனை. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்தோடனே அதுல அப்படியே ஒரு ஹாட்டின பறக்க விடுறது. அந்த தான் ஆடா விட்டாலும் தன் தசையாடும், நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்படும். இவ்வளவுதான் விஷயம். அவன் இனத்திற்கு அவன் உண்மையா தான் இருக்கான். ஏண்டா கன்னடர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள கன்னட தேசிய கொடியை கொண்டு வரணும்னு கேட்க துப்பு கட்ட எவனும் தங்களை தமிழ் தேசியவாதிகள் என்று சொல்லிக்கொள்ள தகுதி அற்றவர்கள். இதுதான் நான் சொல்றேன். தமிழ்நாட்டுக்குள்ள எதுக்குங்க கன்னட கொடி கொண்டு வர வேண்டிய அவசியம், இதுக்கு மட்டும் விளக்கம் கொடுங்க. தமிழ்நாட்டுக்குள்ள கர்நாடக தேசிய கொடிய, அந்த கொடிக்கு அவங்க அங்கீகாரம் கொடுக்கட்டும், அதுக்கு அவங்க மதிக்கட்டும். அதுல ஏன் வந்து நம்ம புலிக்கொடியை போத்திட்டு நம்ம போற மாதிரி அவங்களும் கூட அந்த கொடியை மாத்திக்கிட்டு கருமாதி பண்ணட்டும், என்னமோ பண்ணட்டும். இதுல எல்லாம் நான் மூக்க நுழைக்கல. அந்த கொடி ஏன் தமிழக எல்லைக்குள்ள வருது? இப்ப தமிழ்நாட்டு கொடிய அவங்க எல்லைக்குள்ள நீ கொண்டு போ, அவன் காவல்துறை வந்து தடுக்கும். சமூக அமைதிக்கு பங்கம் விளைக்கிறாங்க. கர்நாடக காவல்துறை வந்து தடுக்கும். தமிழக காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு? ஏன் தடுக்கல? இப்ப பிரச்சனை வருதுல்ல. இப்படி கர்நாடக கொடி எடுத்துட்டு வந்தா மானத்தமிழர்கள் போய் அறையிறாங்கல்ல, மானத்தமிழர்கள் அந்த வண்டியை எரிக்கிறாங்கல்ல, வன்முறை வருதுல்ல, பிரச்சனை நடக்குதுல்ல. என்னங்க இதெல்லாம் நடக்கலைன்னா நடந்துரும், தடுக்கணும் காவல்துறை. அதனால அந்த மாதிரி கொடியை யாரும் போட்டுட்டு வர விட கூடாது தமிழக காவல்துறை. நீங்க அப்படி வர விட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இவையெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இன உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த இன உணர்வு இந்த கன்னடர்கள் செய்த அநியாயங்களை பார்க்கும் பொழுது அந்த இன உணர்வு எங்களுடைய மனதில் ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்துகிறது. சக தமிழன் அங்க அடிக்கப்படுகிறான், இங்க இருக்கக்கூடிய தமிழன் மானம் கெட்டு, சொரணை கெட்டு, ரோசம் கெட்டு வாழ்ந்து வருகிறான் அப்படிங்கிற எங்களுடைய தன்மானம் எங்களுக்கு கேள்வி கேட்பதனால சிலம்பரசன் போல பல சிலம்பரசன்கள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள். இதை மனதில் வச்சு தமிழக காவல்துறை என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு டோல்கேட்லையும் டோல் பூத்துலையும் காசு கொடுத்துட்டா என்ன வேணாலும் பண்ணலாம்னு கடந்து போகாம ஒவ்வொரு டோல் பூத்துலையும் இந்த மாதிரி கொடி கட்டிட்டு சமூக நல்லிணக்கத்திற்கு குந்தகம் விளைவிக்கும் விதமாக, தேவையில்லாத இனக்கலவரத்தை தூண்டும் விதமாக இந்த கொடிகளை கட்டி கொண்டு வரக்கூடிய வண்டிகளை நிறுத்தி அந்த கொடிகளை அப்புறப்படுத்த வேண்டும். யார் செய்ய வேண்டும்? தமிழக காவல்துறை செய்ய வேண்டும். தமிழக காவல்துறை இதை செய்ய தவறினால் தமிழகத்திற்குள் அமைதி சூழல் இருக்குமா என்ற கேள்வி எல்லாருக்கும் உருவாகும். இதான் நம்ம சொல்றோம். இப்போ இதை பார்த்துட்டு நடவடிக்கை எடுத்துட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சு இன்னும் 10 பேர் இதே மாதிரி கொடியை கட்டிட்டு வந்தா வருவாங்கல்ல. அப்ப இன்னொரு 15 பேர் 20 பேர் மாநிலம் முழுக்க தமிழகத்துடைய எல்லைகள் எல்லாத்திலையும் தமிழ் உணர்வாளர்கள், தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள். ஏன்னா இப்ப நீங்க கவனிச்சிருக்கணும், தமிழ்நாடு
பஸ் அப்படிங்கிறது ஏன் தமிழ்நாடு அரசு பேருந்துகள் இல்லைன்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் வந்து போஸ்ட் ஓட்டினாங்கல்ல, ஆமா ஸ்டிக்கர் ஓட்டினாங்கல்ல. இந்த மாதிரி தமிழ் உணர்வு மிக்க தமிழ் தேசியவாதிகள் இந்த கொடியை இனிமே கட்டிட்டு வந்தா நாங்க அந்த வண்டியை மறிப்போம் அடிப்போம் அப்படின்னு கிளம்பிட்டா காவல்துறை என்ன பண்ண முடியும்? காவல்துறை கஷ்டம். தான் செய்யணும். காவல்துறை ரொம்ப தான் செய்யணும். கஷ்டம் காவல்துறை. அதனால என்ன பண்ணணும்னா, இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு அந்த கன்னட கொடிகளோட உள்ள வரும்போது, தம்பி உன் மாநில எல்லை அதோட முடிஞ்சு போச்சு, உன் கொடியை அங்கேயே நட்டு வச்சுக்கோ, இல்ல கொடியை தூக்கிட்டு தான் இங்க வரணும்னா நீ அங்கேயே நட்டு வச்சுக்கிட்டு சமாதி ஆயிரு, இங்க உள்ள வராத. இங்க உள்ள வந்தீங்கன்னா உனக்கு எங்கனால பாதுகாப்பு கொடுக்க முடியாது. உண்மையிலேயே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காவல்துறை எல்லா இடத்துலயுமா இருக்கும்? இருக்காதுங்க. ஆனா தமிழர்கள் எல்லா பக்கமும் பரவி கிடக்குறோங்க. காவல்துறை வந்து எந்த இடத்துல எல்லாம் இது பிரச்சனை ஆகுதுன்னா உட்காந்து கணக்கிட முடியாதுங்க. அதனால சட்டம் பிரச்சனைக்கு உள்ளாகுங்கிறனால வருமுன் காப்போம்ங்கிற அடிப்படையில நீங்க அந்த எல்லையிலேயே அவங்கள தடுத்து நிப்பாட்டி அந்த கொடிகளை மடக்கி வைக்க சொல்லிடுங்க. அதை தாண்டி அந்த கொடிகள் உள்ளே வந்ததென்றால் தமிழர்கள் ஏதாவது செஞ்சு போயிடுவாங்க. அது தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும், தேவையில்லாத இன பிரச்சனைகளை அது ஏற்படுத்தும். அதை நம்ம இங்க பதிவு பண்றோம். இல்ல இன்னொரு கேள்வி இருக்கு. ஏங்க என்னங்க இப்படி பேசுனா அப்புறம் என்னங்க? கர்நாடகத்துல தமிழர்கள் வாழ்றாங்க. ஆமாங்க வாழ்றாங்க. சரி, அவங்களுக்கு தான் அங்க பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, நம்ம ஏதாவது மறுத்தோமா? இல்லையே. கர்நாடகத்துல தமிழர்கள் வாழ்றாங்க, அங்க வந்து அவங்க தமிழ் பேசுறாங்க. இப்ப கர்நாடகத்துல தமிழர்கள் வாழ்றதுனால இப்படி நீங்க இப்படி பேசுனீங்கன்னா எப்படிங்க அவங்களுக்கு அங்க பாதிப்பு வருமேங்க? ஏங்க அங்க கர்நாடகத்துல காவல்துறை எல்லாம் இல்லையாங்க? கர்நாடகத்துல அரசாங்கம் கிடையாதாங்க? எல்லாம் காட்டு மிராண்டி பயலுங்களாங்க அங்க? இல்ல நான் இதை கேட்கறேங்க. ஏன்னா இங்க ஒரு கன்னடனை கன்னத்துல அரைஞ்சிட்டா காவல்துறை வந்து கைது பண்ணுதுங்க. அதே போல கர்நாடகத்துல காவல்துறை இருக்கு இல்லைங்க, அங்க ஏதாவது ஒரு கன்னட ரவுடி பைய வந்து தமிழர்களை அடிச்சானா அவங்கள கைது பண்ணிடுவானுங்களே. அப்ப அங்க வந்து சட்டமே இல்லையா? இந்த கேள்வி இருக்குல்ல. அப்ப இங்க சட்டம் இருக்குப்பா, அங்க சட்டம் கிடையாதா? சட்டம் கிடையாதுன்னா சொல்லுப்பா, சொல்லு. அங்க இருக்க தமிழர்களை பாதுகாக்கணும்னா நாங்களே போய் பாதுகாத்துக்கிறோம். அங்க பாதுகாக்க மாட்டாங்கன்னா சொல்லுங்க. ஏன்னா இங்க இருந்து ஒரு தமிழக குடும்பங்கள்ல இருந்து வீட்டுக்கு ஒரு தலைமகன் கிளம்பி போனா என்ன ஆகும் சொல்லுங்க நீங்க. அன்னைக்கு அப்படிதான் நாங்க போனோம் வந்தோம். அன்னைக்கு தான் கல்லணையில வந்து நீர் வராம தடுப்பதற்கு சில வேலைகளை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க கர்நாடக எல்லைகள்ல. கரிகாலன் போன்ற அரசர்கள் படையெடுத்து போய் தான் அதை சரி செஞ்சுட்டு வந்தாங்க. வேற வழி இல்லை. வீட்டுக்கு ஒரு தலைமகன் தமிழ் மண்ணையும் மக்களையும் காக்க வேண்டியதற்கு களம் இறங்க வேண்டும் என்றால் களம் இறங்க தயாராகவே இருக்கிறோம். அதனால கர்நாடகத்துல இந்த அரசாங்கம், கர்நாடகத்துல இந்த காவல்துறை, கர்நாடகத்துல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லைன்னா உடனடியாக அதை உருவாக்கி விடுங்க. அங்க சட்டம், ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதர்கள் வாழக்கூடிய பகுதியில் போயிட்டு இந்த மாதிரி இனக்கலவரம் செய்யறது வந்து சட்டப்படி குற்றம். அந்த குற்றம்ங்கிறதெல்லாம் அங்க சொல்லி கொஞ்சம் புரிய வச்சு அந்த சட்டத்தெல்லாம் நடைமுறைப்படுத்தி அந்த மாதிரி குற்றம் செய்தவர்கள்லாம் கைது பண்ணீங்கன்னா அங்க கலவரம் வராம இருக்கும். ஆனா அங்க கலவரம் வந்துடும். இந்த பூச்சாண்டி காட்டினா இங்க கலவரம் வராதா? இங்க கன்னடர்கள் வாழலையா? இங்க கடைகள் நடத்தலையா கன்னடர்கள்? இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? அப்ப இங்க நடக்காம இருக்கு கலவரம், அங்க நடந்துரும் பூச்சாண்டி கட்டிட்டு இருக்கீங்க. நம்ம எப்பவுமே அங்க நடந்தா இங்க நடக்கும்யா. அங்க நடந்தா இங்க நடக்கும். அங்க நடக்காம பாத்துக்கோங்க. இதுதான் நம்ம சொல்ல முடியும். இல்லைங்க, இதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் அந்த காவிரி சம்மந்தப்பட்டு இந்த பிரச்சனை நடந்திருக்கோ நம்மளும் கொதித்து எழுவோம். ஆனா சும்மா போறவங்க நம்ம அது மாதிரி அடிக்க மாட்டோங்க. அடிச்சிருக்கானுங்க, என்னங்க நடவடிக்கை எடுத்தீங்க? அதுக்கு நீங்க கேட்கற நியாயமான கேள்வி. இந்த நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? தமிழ் அப்ப நீ என்ன சொல்ல வர? தமிழ் ஓட்டுனால அடிப்பேன்டா, ஆனா நீ கன்னடா ஓட்டுனா அடிக்க கூடாது, இதானே சொல்ல வர? ஏன்னா உனக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டமா? இதுக்கு என்ன பதில் இருக்கு? இன்னும் உனக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டம், என்ன எப்படி நான் பாதுகாத்துக்கிறது? இதுக்கு பதில் இருக்கா? நான் வம்பு தும்புக்கு போல அவன் அடிச்சிருக்கான்ல, அந்த அடிச்ச காணொலி இருக்கு, நான் அதை காமிச்சிடுறேன். நான் வந்து கோயம்புத்தூர்னே சரவணம்பட்டிங்க. நம்மளை வந்து சிக்கலாலேருந்து வரும்போது அண்ணன் தான் வந்து ட்ராப் கொடுத்தாருங்க. வரும்போது தமிழ்நாடு வண்டின்னு சொல்லி அடிச்சாங்கண்ணே. இல்லை அடிச்சல மூஞ்சில நீங்கிருச்சுண்ணே. சரிங்களா? லாரி டிரைவர், அதாவது தமிழ்நாடு வண்டின்னு சொல்லி முக்கியமா ஏடா ஏ ஊரு அப்படின்னு சொல்லி கேட்டு அடிச்சிட்டாங்கண்ணே. நான் என்னென்ன பண்ண முடியும்? நீங்களே பார்த்து ஏதாவது உதவி பண்ணுங்க.
அடிச்சிருக்காப்ல. இப்ப இதுக்கு என்ன ரியாக்ஷன், என்ன பண்ணீங்க, என்ன சட்ட நடவடிக்கை எடுத்தீங்க? எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. அவன் கன்னட வெறியோட இருக்கலாம், அவன் அடிக்கலாம், அவன் கொலை பண்ணலாம், அவன் பஸ் எல்லாம் எரிக்கலாம், அவன் அங்க போற வர தமிழ் ஓட்டுநர்களை வந்து ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சு மண்டி போட சொல்லி கன்னட தாய் வாழ்கன்னு சொல்ல வைக்கலாம். ஆனா தமிழை வந்து எதையுமே பண்ணக்கூடாது. இதுதான் உங்க ஸ்டாண்டர்டா? இதுதான் உங்க நியாயமா? இது நியாயம் கிடையாது. தமிழர்கள் மீது அங்க கை வச்சா, இப்போ சொல்றேன், தமிழர்கள் மீது அங்க கை வச்சா பிரச்சனைங்க வரும், இங்க வரதான் செய்யும். அப்ப அங்க கை வைக்க கூடாது. அங்க இருக்க காவல்துறை அங்க கை வைக்காம பாத்துக்கோங்க. இங்க இருக்க காவல்துறையும் இங்க இருக்கக்கூடிய கன்னடர்கள் மேல எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்குவாங்க. ஆனா இங்க இருக்க காவல்துறை பாத்துக்கணும், அங்க இருக்க காவல்துறை பாத்துக்காது அப்படின்னா ரொம்ப தப்பா போயிடும், ரொம்ப தப்பா போயிடும். இதுதான் நம்ம இங்க சொல்றது. இப்ப தமிழக அரசு வந்து உடனடியாக என்ன பண்ணிருக்கு, அந்த அடிச்சிட்டாரு அப்படின்னு உடனே அவங்க மேல சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கு. இப்ப நம்ம வைக்கிற விஷயம் என்னன்னா, கர்நாடக அரசு இதே மாதிரி சட்ட நடவடிக்கை ஏன் எடுக்கல? இதற்கு எந்த அழுத்தத்தையும் தமிழக அரசு ஏன் கொடுக்கல? அதுக்கான ஸ்டாண்ட் எங்க எடுக்கலைங்க, எடுக்கல சொல்றேன். இது வரைக்கும் எடுத்ததும் இல்ல, இது வரைக்கும் எடுத்தது இல்ல. அப்ப திட்டமிட்டே தமிழர்களை அடிக்கணும், தமிழர்களை உதைக்கணும், தமிழர்களை வந்து வம்புக்கு இழுக்கணும்ங்கிறது கர்நாடக அரசுடைய பாலிசியா இருக்கு. பாலிசி அது எந்த கட்சியா இருந்தாலும் அவங்க வந்து அவங்க ஒரு பாலிசியா வச்சிருக்காங்க. தமிழக மக்களை பாதுகாக்கணுங்கிற பாலிசி கூட இங்க இருக்கக்கூடிய அரசுக்கு கிடையாது, இங்க இருக்க அரசுக்கு கிடையாது. அவங்க சொன்னாங்கன்னா உடனே கைது பண்ணிடுறாங்களாம். எப்ப அடிச்சவங்களை எல்லாம் கைது பண்ணணும்னா, இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த விவாத மேடையில ஒரு அண்டா போய் பிரச்சனை பண்ணிட்டு வந்துச்சு, அந்த அண்டா போய் அடிச்சுட்டு வந்துச்சு, எல்லாரையும் கைது பண்ணீங்களா? ஆளுங்களை கூப்பிட்டு உன் அரசு உன் கட்சி நீங்க வெக்கமானம் ஜுடிச்சோரும் ஒரு மயிரும் கிடையாது. போன முறை இந்த பிரச்சனை வந்துச்சுல, அந்த பிரச்சனையில இந்த காவேரி ப்ராப்ளம் வந்தப்ப, காவேரி ப்ராப்ளம் கூட கிடையாது, இது கமலஹாசன் வந்து கன்னட மொழி, அதாவது தாய்மொழி தமிழ் தான் வந்து மற்ற மொழிகளுக்கு தாயின்னு சொல்லி பேசிட்டாருன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவருடைய உருவ பொம்மை எரிச்சாங்க, செருப்பு மாலையை போட்டு. அது பாருங்க, ஸ்டாலின் தமிழக முதல்வர், அவரோட உருவ பொம்மை வச்சு செருப்பு மாலையை போட்டு எரிச்சானுங்க கன்னட இனவெறியர்கள். நடவடிக்கை எடுத்ததா கர்நாடக அரசு? பிடிக்குதோ இல்லையோ, தமிழ்நாட்டோட ரெப்ரசன்டேட்டிவ் முதல்வர் அவர். தமிழக முதல்வரை இவ்வளவு கேவலம் செய்தவர்களை மீது ஏதாவது வழக்கு பதிவு செய்தார்களா? அவர்களை கைது செய்தார்களா கர்நாடக போலீஸ்? இன்னைக்கு இப்ப இந்த பிரச்சனை நடந்துச்சுல, இப்ப இவரை அடிச்சிட்டாரு, இவங்களை இங்க கைது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமும் கூட கர்நாடகத்துல வந்துட்டு பெங்களூர்ல அந்த பகுதிகளில் திமுக கொடியெல்லாம் போட்டு எரிச்சிருக்காங்க. திமுக கொடியே போட்டு எரிச்சிருக்காங்க. திமுக காரங்களுக்குலாம் சொரணம் இருக்கா இல்லையா? பேசவே மாட்டாங்க யாரும். வெக்கமா இல்ல? உங்க கொடியை தானே போட்டு எரிச்சிருக்கிறாங்க. இதுதான் வந்து ஒரு நடைமுறையா? குறைஞ்சபட்சம் நீ ஒழுங்கா நடவடிக்கை எடுறா, அடுத்து எங்க கிட்ட கேள்வி கேள்றான்னு சொல்லணும். நீயும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிற. அப்ப எங்களை மட்டும் நடவடிக்கை எடுன்னு சொல்லி எதுக்கு அழுத்து கொடுத்துட்டு இருக்க? நீ நடவடிக்கை எடுத்திருக்கியா இது வரைக்கும்? அப்ப என்ன பண்ற? மிரட்டுற. தமிழர்கள் அந்த எல்லையில வாழ்றாங்களா, அவங்கள ஹாஸ்டேஜ் மாதிரி வச்சு மிரட்டுறான். கரெக்டா? பயமுறுத்துறது. அங்க இருக்க தமிழர்களுக்கு ஏதாவது ஆயிரும், அங்க இருக்க தமிழனை தொட்டு பாடுறான்னு சொல்றதுக்கு இங்க ஒரு மான தமிழன் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் மீது கையை வச்சு பாடுறான்னு சொல்றதுக்கு இங்க ஒரு மான தமிழன் கிடையாது. இதுதான் உண்மை. கெஞ்சிக்கிட்டும் கூத்தாடிக்கிட்டும் நம்ம போகணும். அதனால ஒரு சிலம்பரசனை கைது செஞ்சது வந்து இருக்கிறதுலே கேவலமான அசிங்கமான ஒரு செயல். அந்த அசிங்கமான செயலை செய்கிறவர் தமிழர்களாக இருக்க வாய்ப்பில்லை. அந்த அசிங்கமான செயலுக்கு துணை போபவர்களும் தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர்களாக இருக்க வாய்ப்பில்லை. காலம் வந்து யாருடைய சிந்தனை, யாருடைய இது என்ன எத்தகைய எதுங்கிறத வந்து காலம் வந்து ஒவ்வொரு நாளும் வெளிச்சம் போட்டு காட்டிக்கிட்டே இருக்கு. அதையும் கடந்து அந்த காலம் காட்டக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுலையும் கடந்து போறவங்களுக்கு அதே காலம் சம்மட்டி அடி கொடுக்க தான் போகுது. புரியுதா? அது நம்ம வந்து உட்காந்து எப்பாலாம் சொல்ல தேவையில்லை விஷயம். இதுதான் நம்ம கட்சியோட நம்ம இயக்கத்துடைய கொள்கையாகவும் இருக்க போகுது. இந்த இதன் மேல நம்பிக்கை இருக்கு. அடிச்சா அடிதான், உதச்சா உததான். இதுல வந்துட்டு வியாக்கணம் பேசிட்டு இருக்க கூடாது. அங்க அடிச்சானா அங்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னா இங்க அடிச்சாலும் நடவடிக்கை எடுக்கப்படும். அங்க அடிச்சா நடவடிக்கை இல்லைன்னா இங்க அடிச்சாலும் நடவடிக்கை இருக்கக்கூடாது. அங்க என்னவோ அதுவேதான் இங்கேயும். இங்க ஒரு சட்டம் அங்க ஒரு சட்டம்னு இருக்கக்கூடாது. சட்டம்ங்கிறது எல்லாருக்கும் பொதுவானதா இருக்கணும். பொதுவானதாக இங்க சட்டம் இல்லைன்னா அங்க ஒரு மக்களுடைய உரிமை என்பது நசுக்கப்படும். இப்ப தமிழர்களுடைய உரிமையும் தமிழர்களுடைய மொழியும் பண்பாடும் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவன் போய் தமிழ் கல்வெட்டுகளையும் கடைகளையும் உடைக்கிறான். தமிழ்நாட்டில் இது நடக்குதா? தமிழர்கள் எவ்வளவு நாளைக்கு தான் மாண்பு காட்டிட்டு இருக்க முடியும்?
அப்ப அந்த மாண்பை அளவுக்கு அதிகமா நீங்க சொரிஞ்சு பார்க்க அந்த மாண்பு உடஞ்சு போயிடும். சோதிக்கிறாங்க. இதைதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. தமிழக அரசும் வந்து ஒருதலை பட்சமாவே ஒவ்வொரு முறை நடைமுறை செஞ்சுக்கிட்டு இருக்கு. கலவரத்தை தடுக்கணும்னா கலவரக்காரர்களை தடுக்கணும். தமிழனை மட்டும் அடக்கி போடுறதுல வந்து எப்படி கலவரம் அடங்கிடும்? சரி, அங்க அடிச்சானே, நீ வழக்கு இங்க பதிவு பண்ணியா? ஏன் பதிவு பண்ண மாட்டேங்கிற? தமிழ்நாட்டுக்காரன் அங்க அடிக்கிறானே, வழக்கு பதிவு பண்ணும்ல. நீ வழக்கு பதிவு பண்ணி அவனை போய் கைது பண்ணு. யார் தடுக்கிறா? உன்னை யாரா தடுத்தாங்களா? ஒருத்தன் மேல குற்றம் நடந்து ஒருத்தன் அடிச்சிருக்காங்க, வழக்கு பதிவு பண்ணி விசாரணை நடத்தி யாரெல்லாம் அடிச்சான்னு கைது பண்ண வேண்டியதானே? நினைச்சா பண்ணலாம்ல, அது பண்ண முடியுமுங்க. சட்டப்படி பண்ணலாம். சட்டப்படி பண்ணணும். ஆனா செய்யாம உட்காந்துக்கிட்டு தமிழர்கள் யாராவது ஒருத்தன் கோபத்துல கை ஓங்கிட்டா உடனே தயத்தக்கன் குதிக்கிறதுக்கு பாருங்க. இதுதான் இந்த மண்ணை, தமிழ்நாட்டை தமிழர் ஆளவில்லை என்பதற்கான நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பின்னடைவு. அதனாலதான் சொல்றோம், இந்த மண்ணை ஒரு தமிழர் ஆளணும், மானமுள்ள தமிழர் ஆளணும். சும்மா தமிழர்னு சொல்லிட்டு மானங்கெட்டத்தனமா செயல்படுறவங்க எல்லாம் மானத்தமிழராக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அதையும் நான் இங்க பதிவு பண்றேன். ஏன்னா இங்க சில பேரோட அறிக்கையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வியப்பா தான் இருக்குது. விட்டு தொலைங்க கர்மம். இல்லை, ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். அதை பற்றி பேசுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாருமே வந்து பேசலன்ற ஒரு பக்கம் இல்லாமல், இல்லை ரெண்டு தரப்புலையும் என்னென்ன அங்கே என்ன அநியாயம் நடந்துச்சு, நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணோம், அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமையை பற்றி நீங்கள் விவரித்து சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி பாரு. நன்றி.